இப்ப அந்த உள்ளம் பெருங்கோவில், உள்ளம்தான் பெருங்கோவில், ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லப்படும். ஊன் உடம்புனா நாம் வசிக்கின்ற இந்த உடம்பு, நமக்கு இந்த உயிர் ஒளிந்து கொள்ள ஒரு இடம் தேவைப்பட்டதல்லவா, அதற்காக இறைவன் கொடுத்த இந்த உடம்பு ஆலயம் போல் அதை சிதலமடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அவசியமான விஷயம். இந்த உடலை சில பேர் சரிவர கவனிப்பது இல்லை. மாயை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். இறைவனை உணர்வதற்கு ஒரு வகையிலே இந்த உடலானது அவசியம் தேவைப்படுகிறது. ஒரு காலகட்டத்திலே அவரை உணர்ந்து கொண்ட பிறகு ஞானியர்களுக்கு இந்த கூடு தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் நாம் இன்னும் ஞான நிலையை அடையவில்லை என்றால் இந்த உடல் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமாகிறது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்க. அதுக்குத்தான் சித்த பெருமக்கள் இந்த உடலை பேணி காக்க வேண்டும் என்பதற்காக நிறைய கற்ப மூலிகளையும் நம்மளுக்கு காட்டி இருக்கிறார்கள். யோகத்திலே செல்கிறீர்கள், தியானத்திலே செல்கிறீர்கள், தவத்திலே செல்கிறீர்கள், நீங்கள் எந்த வகையிலே பயணித்தாலும் இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அழகுபடுத்தணும்னு நான் சொல்லலை, அழகுபடுத்தணும்லாம் நான் சொல்லலை, ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் அவசியம். அதற்காக இயற்கையுடன் இணைந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம தெளிவாக கேட்டுக்கொள்வது. ஆன்மீகத்திற்கும் உடலுக்கும் என்ன சம்பந்தம்? உடல் ஆரோக்கியத்திற்கும். உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் உள்ளே இருக்கின்ற அந்த ஜீவனை நீங்கள் தரிசிக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காலம் இருக்கையிலே கடுமையாக உழைக்கின்றோம் என்ற பெயரில் தூக்கத்தை கெடுத்தாலும், உணவை எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்தாலும், கற்ப மூலிகைகளை தேவையான போது எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்தாலும் இந்த உடலானது கெட்டு போகின்றது. கெட்டுப்போன இடத்திலே உள்ளிருக்கின்ற உயிரானது நீடித்திருப்பதில்லை. வேறு ஒரு ஆரோக்கியமான கூட்டை தேடிதான் அதை போக பார்க்கும். அப்படி இருக்கின்ற வகையிலும் நமக்கு முக்தி சாத்தியமா அப்படின்னா அது ரொம்ப கடினமான விஷயம்தான். அதற்குத்தான் இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். பேணுதல் என்றால் அழகுபடுத்துதல் அல்ல. மீண்டும் நான் தெளிவாக கூறுகிறேன். பேணுதல் என்றால் உடலை அழகுபடுத்துவது கிடையாது. உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, உடலின் இயக்கத்தை சீராக வைத்துக் கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையாக கடைபிடித்தோமே ஆனால் இந்த உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் போது, மனமும் திடமாக இருக்கும் பொழுது, நம்முள்ளே இருக்கின்ற சிந்தனைகள் ஆரோக்கியமாக இருக்கும் போது இறைவனை பற்றிய தேடுதலை நாம் ஆரம்பிக்கின்றோம். அதுவும் செம்மையாகவே நிறைவு பெறும். காலம் இருக்கின்ற வரையிலும், காலம் நம்முடனே எவ்வளவு காலத்திற்கு நாம் பயணிப்போம் என்று தெரியவில்லை. அது எவருக்கும் தெரியவும் தெரியாது. சிலருக்கு மரணம் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி இந்த நாள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதற்கு பிறகு அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையானது பெரும் நரகமாக அமைந்து விடுகிறது. அதுவும் சில பேருக்கு அந்த நரகம் இங்கு வாழும் பொழுதே கிடைத்து விடுகிறது. அது எல்லாம் ரொம்பவே ஒரு என்ன சொல்றது, மாயையாக இருந்த போதிலும் சாதாரண மனிதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதையெல்லாம் தாண்டி இறைவன் மீது அதீத அன்பை வைக்கும் பொழுது, இந்த கூட்டை தாண்டி இருக்கின்ற அந்த அற்புதத்தை நாம் உணர்ந்து கொள்ள முற்படும் பொழுது சில இடங்களிலே நமக்கு தடைகள் ஏற்பட்டாலும் இறைவன் நம்முடனே இருந்து அவரை உணர்வதற்கான வழியை ஏற்படுத்தி தருவார். அப்போ கஷ்டம் அப்படின்னு ஒன்று உண்டு அப்படின்னா நம்ம சொல்றது எளிமையா நமக்கு மேலிருப்பவர்களை மட்டும் பார்த்து நாம் கஷ்டப்படுகிறோம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். நமக்கு கீழேயும் சில படிநிலைகளிலே மக்கள் வாழ்வதை நினைத்து பார்த்தீர்கள் என்றால் நமக்கு வந்திருக்கின்ற இந்த வினைகள் அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமானது அல்ல. இதை எளிதில் கடந்து விடலாம் அப்படிங்கிறத நமக்கு எளிதில் புரியும். எந்த காலத்திலும் தர்மம் செய்பவனுக்கு அந்த தர்மமே துணையாக இருக்கும். கேட்டு கொடுப்பதல்ல தர்மம், கேட்காமல் கொடுப்பதுதான் தர்மம். அந்த தர்மம் தான் உங்களுக்கு உற்ற துணையாக உங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்பாக நடத்தி செல்வதற்கு உதவுவதாக அமையும். இறைவன் பெரும்பாலும் பெரியவனவற்றை உங்களுக்கு கொடுக்கின்றார் என்றால் அந்த பெரியவனவற்றிலே நமக்கு போக உள்ளதை நாம் என்ன செய்கின்றோம் என்று பார்ப்பதற்காகத்தான் பெரிய பெரிய விஷயங்களையெல்லாம் நமக்கு தருவார். அப்படி தரும் பொழுது அது பிறருக்காக அல்லது ஊராருக்காக உலகத்தாருக்காக பயன்படுத்துகிறது என்றால்
அதைவிட சிறப்பானது இந்த உலகில் வேறு ஒன்றும் இராது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அதன் வாயிலாக இறைவனின் கருணையை நாம் பெறுவோம் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இறைவனின் அன்பிற்கு ஈடு இணை இல்லை என்பதை எளிதில் அறிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை கிடைத்தது. இந்த கூட்டிலே இந்த வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கிடைத்தது. ஒரே ஒரு முறை கிடைத்த அந்த கூட்டிலே அந்த ஞானத்தை அடைந்து பரம்பொருளை உணர்ந்து அந்த உணர்தலின் வாயிலாக உண்மையான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர உலகத்திலே இன்ப துன்பம் என்ற பாகுபாட்டை பார்த்து கொண்டு ஏற்றம் தாழ்வு, உயர்வு தாழ்வு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டு அதிலே சிக்கிக்கொண்டு அதையெல்லாம் உண்மை என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு அப்படிங்கிறத நம்ம எண்ணிக்கூட பார்க்க முடியாது. செய்யும் எல்லா செயல்களிலும் நீதியும் தர்மமும் நிலைத்திருக்கும் பொழுது இறைவனின் அந்த கருணையானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம் நண்பர்களே.